கடவுளே, என்ன விவேக் இது? மழை வேற ரொம்ப பலமா இருக்கு. வாசு, தேடி பாத்தியா சின்ன மருமக எங்க? இல்லம்மா, எங்க தேடி பார்த்தும் கிடைக்கல. சரி போ, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்க, உடனே போய் மாத்து. சரிம்மா. என்னப்பா இது? சின்ன மருமக அப்படி எங்க தான் போனா? நீயே பாரு, ராத்திரி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அவளை காணுமே. தேவாவை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி இந்த சின்ன மருமக எங்க தான் போனாலோ? சின்ன மருமகளே, சின்ன மருமகளே, என்னாச்சுமா? எங்க இந்த சின்ன மருமக? இன்னைக்கு எனக்கு சாப்பாடே கொடுக்கவே இல்லை, மருந்து கூட கொடுக்க வரல. மருந்து தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேனேம்மா, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? முதல்ல தேவா தான் காணாம போனா, இப்ப சின்ன மருமகளும் காணாம போயிடுறா. அவ வந்த உடனே என் ரூமுக்கு வர சொல்லு. நான் இன்னைக்கு சுந்தரகாண்டத்தை படிக்க சொல்லணும், இல்லைன்னா எனக்கு தூக்கமே அம்மா, வராது. சின்ன மருமக லேட்டா தான் வருவா. அவ கோவிலுக்கு போயிருக்கா, அங்க ராமாயணம் படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம், அதனால அவ லேட்டா தான் வருவா. அவ ஏன் என்ன கூட்டு போல? அவ என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? இந்த வீட்டுல வர வர எல்லாமே குழப்பமா இருக்கு எனக்கு. அம்மா, நீங்க இந்த மாதிரி சின்ன மருமகளை தனியா வெளியே போக விட்டுருக்கவே கூடாது. இப்ப எங்க போய் நாம அவளை தேடி பாக்குறது? ஆனா நான் இன்னொரு தடவை போய் தேடி பார்த்துட்டு வரேன். நில்லு வாசு, தேடுறதுக்கு நானும் கூட வரேன். இல்லண்ணா, வெளியில மழை ரொம்ப பெய்யுது, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்றத? திரும்ப திரும்ப என் பின்னாடி வராதீங்கன்னு. ஆபீஸ் வாசல் தான் வந்து நிக்கிறீங்கன்னு, இப்ப வீட்லயுமா? நான் திரும்ப திரும்ப எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டீங்களா என்ன? கொஞ்சமாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. இத பாருங்க, உங்க தேவாவை எனக்குள்ள நீங்க தேடாதீங்க. இப்ப நீங்க உங்க நேரத்தை தான் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க, தேவாவை வேற எங்க தேடுங்க.
தயவு செஞ்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க ராதிகா. நான் இப்ப சொல்றது எல்லாம் எனக்காக ஒண்ணும் சொல்லல, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒரு பொண்ணோட மனசுங்கிறது கண்ணாடி மாதிரி. ஒரு சின்ன கீறலா இருந்தாலும் அது ரொம்ப தெளிவா தெரியும். ஆகிற டெல்லியை விட சின்ன இடம். விஷயம் பரவறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. யாராவது நம்மளை பத்தி தப்பா பேசினாங்கன்னா அது நம்ம 2 பேர் வாழ்க்கைக்கும் நல்லது இல்ல. அத புரிஞ்சுக்கோங்க. வாங்க, நானே உங்களை கொண்டு போய் வீட்டுல விடுறேன். வாங்க. வாங்க, உட்காருங்க. ராதிகா நீ வந்துட்டாங்களா? வரலையே. வரலையா? வாசு, நீ சின்ன மருமகளை எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? ஆமா, நான் தேடி பார்த்தேன். அவங்க அவங்க வேலை செய்யற இடம், கடைவீதி, கோயில் எல்லா இடத்துலயும் நான் தேடி பார்த்தேன். ஹைவேஸ் பக்கம்லாம் போய் தேடி பாத்தியா? பார்த்துட்டேனா? வெளியூருக்கு போற பஸ் ஸ்டாண்டு கிட்ட? பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்துட்டேன், ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. முடியாது ராதிகா, நீ எவ்வளவு வேணா முயற்சி பண்ணி பாரு. நிச்சயமா உன்னோட எண்ணம் நிறைவேற நான் எப்போதும் விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அபைக்கு பழைய நினைவை வர விடவே மாட்டேன், விட மாட்டேன். நான் வழி சொல்லிட்டே இருக்கேன், நீங்க அப்படியே நேரா போயிட்டே இருங்க. அங்க சிட்டி மியூசியம் இருக்குல்ல, அங்கதான் நம்ம வீடு இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெல்லியில இருந்து பிருந்தாவனத்துக்கு கார்ல வந்துருவீங்க. என்ன பார்க்கணுங்கிறதுக்காக. நான் என்னைக்கும் நம்மளோட முதல் சந்திப்பை மறக்கவே இல்லை. ராஜலீலை பார்த்தோமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க எவ்வளவு அன்பா என் கழுத்துல கண்ணனோட லாக்கெட் போட்டு விட்டீங்க. ஆனா நீங்க என்னைக்கு காணாம போனீங்களோ அன்னையில இருந்து இந்த லாக்கெட்டை கழட்டிட்டு கண்ணனோட பாதத்துல வச்சுட்டு, அதோட கண்ணன்கிட்ட நான் கோச்சிக்கிட்டேன். எப்போ நீங்க திரும்பி இங்க வரீங்களோ அது வரைக்கும் நான் அந்த லாக்கெட்டை தொட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு முறை சூடான வளையல் போட்டதுனால என் கையில காயம் ஏற்பட்டுச்சு. அப்போ நீங்க உடனே எல்லாரும் முன்னாடி என் கையில சந்தனம் தடவி விட்டீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு ராத்திரி முழுக்க நம்ம கோவில்ல இருந்தோம். அன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். விடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அங்கிருந்து கிளம்பணும்னு சொன்னேன். ஆனா உங்களுக்கு என்ன அந்த இடத்துல இருந்து அனுப்ப மனசே வரல. இப்ப நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது ராதிகா. ஏன்னா நான் தேவா கிடையாது. நீங்க திரும்ப திரும்ப பழைய விஷயத்த பேசி என்ன ரொம்பவே தொந்தரவு பண்றீங்க. அப்படியே கொஞ்சம் ஓரமா வண்டியை நிறுத்துங்க, நம்ம வீடு வந்துருச்சு.
சொல்லுங்க. நான் நாளை காலையில சந்தன்பூர் வந்து சேர்ந்துருவேன். நான் நேர்ல வந்து எல்லா விஷயத்தையும். நம்ம வீடு வந்துருச்சுன்னு சொன்னேன். எவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க யாரையும் பார்க்காம போயிடுவீங்களா? பாட்டிமா ராத்திரி பகல உங்களையே நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் உங்களை பார்த்துட்டாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னோட குடும்பம், என்னுடைய மனைவி, என் குழந்தை, வீட்டுல எனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க உங்க மனசுகிட்ட ஒரே ஒரு தடவை கேட்டு பாருங்க. நம்ம 2 பேருக்குமான உறவு என்னன்னு அது கண்டிப்பா உங்களுக்கு புரிய வைக்கும். இதுக்கான பதில் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க என் முன்னாடி வந்த உடனே எனக்கு ஏன் மற்ற விஷயங்கள் மறந்து போகுது, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனா என்ன நடக்குதோ அது சரியே கிடையாது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். சின்ன மருமகளே, சின்ன மருமகளே, இவ்வளவு நேரம் நீ எங்க போன? இனிமே நீ தேவாவை பார்க்க தனியா போக கூடாது. மா, அவர்தான் என்ன வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. தேவா வீட்டுக்கு வந்தானா? அப்ப எங்க அவன்? அம்மா, அவர் இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டானா? அட, அவனை நீயே வீட்டுக்குள்ள கூப்பிடல. அம்மா, அவர் இப்ப வீட்டுக்கு வரல. ஆனா அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அவர் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாரோடையும் சந்தோஷமா இருப்பாரு. என்னாச்சு கணிக்கா? நீ என்னமா தூங்கல? தூங்குறேன்னா தூக்கம் வரணும்ல பை. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு முத தடவையா என்னமோ எனக்கு தூக்கமே வரல. என்னமோ தெரியல. எனக்காக ஒருத்தங்க இந்த ராத்திரி முழுக்க கொற்ற மழையில நனைஞ்சுகிட்டு இருந்தாங்கன்னா உன்னால நிம்மதியா தூங்கிட்டு இருக்க முடியுமா? இல்ல பை, நான் அவங்கள சொல்லல. நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. ராதிகா உங்ககிட்ட உரிமை கொண்டாட போராடுறா. நாம எல்லாரும் சேர்ந்து நிச்சயமா அவளுக்கு உண்மையை புரிய வைக்கணும் பை. நீங்க பாரு கணிக்கா, எனக்கு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாத. என் மனசு தெளிவா இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அபய், அது எனக்கு தெரியும். எனக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா எனக்கு அந்த ராதிகா மேலதான் சந்தேகம். கணவன் மனைவின்ற உறவுல உனக்கு நம்பிக்கை இருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பத்தி யோசிக்கிறத மொத நீ விட்டுரு. அபய், அபய், நானும் இப்ப உங்க கூட வரப்போறேன் தெரியுமா? எப்படி இருந்தாலும் நீங்க இல்லாம மனசு எனக்கு சரியாவே இருக்காது. கனிக்கா, நீ உன்னை பத்தி மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்காத. தீபு பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. நம்ம 2 பேருமே இங்க இல்லைன்னா தீபு வேற யார் பார்த்துப்பாங்க?
எப்படி நாங்க இப்ப வேலை விஷயமா தான் போறேன். அபய் அபய், நான் ஒண்ணும் உங்க வேலையை தடுக்க போறது இல்ல. நான் இப்ப உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு என்னமோ உங்களோட வரணும் போல இருக்கு, அவ்வளவுதான். நாங்க நாள் முழுக்க வேலை செய்ய போறேன். நீ அங்க வந்து என்ன பண்ண போற? உங்களுக்கு வேலையை தவிர வேற எதுவுமே ஞாபகம் இருக்காதா? நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும். தயவு செஞ்சு அடம் பிடிக்காத. நான் இப்போ உன்னை பத்தி யோசிக்கிறதுனாலதான் அங்க உன்னை வர வேண்டான்னு சொல்றேன். இன்னைக்குள்ள இந்த வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு இங்க நான் வந்துடணும். அது வரைக்கும் நீங்க தீபுவை பாத்துக்கோ. ஏ கன்னிகா, எதுக்கு மாப்பிள்ளை தம்பிகிட்ட கதை பேசிட்டு இருக்க? அவ எதுவும் கதை பேசிட்டு இல்லம்மா. அவ அபய மாப்பிள்ள கூட சந்தன்பூர் போகணும்னு பேசிட்டு இருக்கா. ஆனா அது என்னன்னா, அபய மாப்பிள்ளைக்கு கனிகாவை தான் கூட வெளியே கூட்டிட்டு போறதுக்கு இஷ்டம் இல்ல. அவர் கூட போனார்னா அவளுக்கும் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும்ல. கன்னிகா, மாப்பிள்ளை தம்பி இப்ப அங்க நம்ம ஹோட்டல் கட்டுற லேண்ட் விஷயமா யாரையோ பார்க்க போயிட்டு இருக்காரு. பிக்னிக் போற மாதிரி எங்கேயும் அவர் போகல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? எதுக்காக அவரை தொந்தரவு பண்ற? மாப்பிள்ளை தம்பி, இப்ப நீங்க என்ன வெளியே கிளம்புறீங்களோ, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் கேள்விப்பட்டேன், இந்த விஷயத்துக்காக நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்களா. நிச்சயமா நீங்க அங்க போய் எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த இடத்த பிடிச்சிடணும் மாப்பிள்ளை தம்பி. எனக்கு நம்பிக்கை இருக்கு, சிவசம்பு என்னைக்கும் உங்களுக்கு அருள் புரிவாரு. என்னமோ அங்கேயே நின்று என்ன மூஞ்சி நீட்டிட்டு இருக்க கன்னிகாராணி. போய் தீபுவை தயார் பண்ற வேலையை பாரு. மாப்பிள்ளை தம்பி தனியா தான் கிளம்ப போறாரு. சரிம்மா. போயிட்டு வரமா தாராஞ்சி? நல்லா இருங்க மாப்பிள்ளை தம்பி. நானும் போயிட்டு வரேம்மா. சபாஷ் குட்டிமா சபாஷ். உன்னுடைய அந்த ரூபத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் நீ அந்த ஊர் பேர் தெரியாதவங்கிட்ட கெஞ்சினதே கிடையாது, அதுவும் அவன் கூட போகணும்னு. அப்படி என்ன விஷயம்ன்றது எனக்கு கொஞ்சம் சொல்ல. இந்த விஷயம் கூடவா நான் உங்களுக்கு புரியல? நான் இப்ப அவர் கூட போகணும். நான் இப்ப அவர் பக்கத்துல இல்லைன்னா அந்த ராதிகா அப்புறம் நம்ம வாழ்க்கையில பெருசா விளையாடுவான்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் நடக்காம இருக்கணும் தான் அபயோட ஞாபகம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ட்ரை பண்றேனா. அண்ணா, அபய்க்கு ஒருவேளை ஞாபகம் திரும்பி வந்துருச்சுன்னா, அம்மாவுக்கு மட்டும் உண்மையை தெரிஞ்சிருச்சுன்னா, அப்புறம் நம்ம நிலைமை, அம்மா நம்மள கொன்னே போட்டுடுவாங்க. வர வர ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கா அந்த ராதிகா. அவளை அடக்கி வைக்கிற நேரமும் வந்துருச்சு. ஆனா இதெல்லாம் நினைச்சு நீ ரொம்ப கவலைப்படாத குட்டிமா. அதை விடு, பார்த்துக்கிட்டே இரு இனிமே நான் என்ன பண்றேன்னு. அண்ணா, நீங்க எது பண்றதா இருந்தாலும் சரி, நல்லா நிதானமா யோசிச்சு அப்புறமா அதை பண்ணுங்க. அம்மாக்கு எப்போ அந்த உண்மை தெரியக்கூடாது. நீ அதை பத்தி கவலைப்படாத குட்டிமா. இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும்.